தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் முதலீடு 100% உண்மையானது என்று சட்டப்பேரவையில் உறுதியளித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார். ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நிச்சயமாக அந்த சொல்லியிருக்கும் அந்த நம்பர் absolutely true, there is absolutely no doubt, அது நிச்சயமாக வருகிறது. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பல நிறுவனங்களாக இருக்கிறது. ஃபாக்ஸ்கான் வந்து ஒரு நிறுவனம் கிடையாது, நிறுவனங்கள் இருக்கு. அதில் பல விஷயங்களை தயாரிக்கிறாங்க. இப்போ அவங்க போய் கேட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமெரிக்க நிறுவனம். அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னு நான் சொல்கிறேன். அந்த நிறுவனத்தோட கேட்டிருக்காங்க. அவங்க வந்து எங்களுது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. இதை தாண்டி ஒரு இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 14,000 இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்திருக்கிறது திராவிட நாயகன் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான். ஆனால் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் சொல்லியிருக்கும் இந்த முதலீடு நிச்சயமாக வரத்தான் போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூகுள் எப்படி யுஎஸ் நிறுவனம் தானே, அவன் எப்படி அறிவிக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா கூகுள் சைனால இல்லை, சரிங்களா? சைனால இருக்கிற ஒரு நிறுவனம், இன்னொரு யுஎஸ்லயும் இருக்கிற ஒரு நிறுவனம், இந்தியாவிலும் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த நேரத்தில் பெருசா ஓப்பனா அவங்களோட முடிவுகளை எல்லாம் சொல்ல முடியல. இதை மக்களாக, இந்தியர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முதலீடு இங்க வரும்பொழுது இதையெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனா புரிஞ்சுக்கணும். அவன் ஏன் எல்லாம் சொன்னான், நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவ் பீன் அனௌன்ஸ் தான் சொன்னானே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு டிப்ளமேட்டிக்கா உங்களுக்கு படிக்க தெரியாத ஆட்சியில் நடத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் யார் எப்படி பேசுகிறார்கள் என்றால் தெரியும். நான் உறுதிப்படி சொல்கிறேன், மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டது எந்த ஒரு தவறும் இல்லை, எந்த ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியும் இல்லை. நிச்சயமாக 14,000 இன்ஜினியருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி, 15,000 கோடி உறுதி. அதை தாண்டியும் வரப்போகிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாசம் பொறுங்க, அது எவ்வளவு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு நாங்களே காட்டுறோம், நீங்களே பார்ப்பீங்க. இதை நீங்க தயவுசெய்து, என்னோட கோரிக்கை ஒன்னே ஒன்றுதான், இவர்களும் சரி, இந்த அவையில் இல்லாத ஒரு சிலர் இதை அவ்வப்போது நமக்கு வர முதலீடுகளை குறித்து தவறாக பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதை தயவு செய்து நிறுத்த வேண்டும். இது தமிழ்நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கான ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு முறை நீங்கள் இதை கொச்சைப்படுத்தி தவறு என்று சொல்லும் பொழுதெல்லாம், இதற்கு மேல ஒரு கிளவுடினஸ் பரப்பும் போதெல்லாம் பலாயிரக்கணக்கான இளைஞர்களின் வேலை வாய்ப்பு மேல் நீங்க ஒரு கிளவுடை கிரியேட் பண்றீங்க. இது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.